அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் நபி யூசுஃபுடைய வாழ்க்கையும் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அவங்க அனுபவிச்ச சோதனைகளும் இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்ச சோதனைகளும் ஓரளவு ஒத்து போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சூறாவின் மூலியமா அல்லாஹ் நிறைய இடங்கள்ல வழிகாட்டணும்னு நாடுறான். இது நான் இப்போ சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப காலத்துல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வரலாற்றிலிருந்து எப்படி பாடம் எடுத்தாங்கிறது நம்ம போக போக பேசும்போது நமக்கு புரிய வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காலகட்டம் மக்காவுடைய ஆரம்ப காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபித்துவத்துக்கு முன்னாடி மக்காவாசிகள் அல் அமீன் அஸ்ஸாதிக்னு சொன்னாங்க, உண்மையாளர் நேர்மையாளர்னு சொன்னாங்க. அவங்கள அரவணைச்சு கொண்டாங்க. தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல கூட தீர்ப்பு சொல்றதுக்கு நபித்துவத்துக்கு முன்னாடி இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுடைய கல்ல எடுத்து வைக்கிறதுக்கு குறைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. வரக்கா இப்னு நௌஃபல்ட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்தை எடுத்து வைக்கும்போது, நபித்துவத்தை பத்தி அவங்க செவிமடுக்கும் போது வரக்கா இப்னு நௌஃபல் சொன்ன ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பல. வரக்கா இப்னு நௌஃபல் சொன்னாங்க, எந்த சமூகம் உங்களை அரவணைக்குதோ அதே சமூகம் உங்களை விரட்டும்னாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி என் மக்கள், என் மக்காவாசிகள், என் குறைஷிகள், என் குடும்பத்தார்கள் எப்படி என்ன விரட்டுவாங்கன்னு நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்தை எடுத்து வைக்க ஆரம்பிச்ச உடனேயே அபூலஹப் என்ன சொன்னா, நபியே நீ நாசமாவீராக, முஹம்மதே நாசமாவீராக. அல்லாஹ் வசனம் இருக்கணும், தப்பத் யதா அபி லஹபி வதப். அபூலஹபுடைய அந்த வார்த்தைக்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களால தன் குடும்பத்தார் தன்னை சபிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில 2 ஆண்டுகள் ஏற்படுது மக்காவுடைய காலத்துல. 2 ஆண்டுகள் ரசூலுல்லாவையும் அவங்களோட இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் ஒதுக்கி வச்சுறாங்க மக்காவாசிகள். நீங்க ஒதுங்கி போயிருங்கன்னு சொல்லி, உங்களுக்கு இடையில வியாபார தொடர்போ, வணிக தொடர்போ, உணவு தொடர்போ, திருமண தொடர்போ எதுவுமே கிடையாது. சஹாபாக்கள் சொல்றாங்க அந்த 2 ஆண்டுகளை பற்றி, அபூ தாலிபுடைய பள்ளத்தாக்கில் இருந்த 2 ஆண்டுகளை பற்றி, எங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறதுக்கு எங்களுடைய பெண்களுடைய மார்புல பால் சுரக்காது. குழந்தைகள் அழகக்கூடிய சப்தத்தோடு தான் நாங்க இரவுடைய தூக்கத்தை எடுத்துக்கொள்வோம். ஆட்டின் புழுக்கைகளை சாப்பிட்டு நாங்க இலைத்தலைகளை சாப்பிட்டு எங்களுடைய வயிற்றை ஆட்டி கொண்டோம். அவ்வளவு கொடுமையான நிகழ்வுகளை 2 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர நபித்துவத்துக்கு முன்னாடியும் நபித்துவத்திற்கு பிறகும் செல்வத்தாலையும் உடலாலையும் தன்னுடைய வாழ்க்கையாலையும் அரவணைச்சு கொண்டவங்க யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி இல்லையா? நபித்துவத்துக்கு முன்னாடியும் அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதுணையா இருந்தாங்க. செல்வத்தாலையும் உடலாலையும் சரி, தன்னுடைய வாழ்வு முழுவதாலும் சரி. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்களும் ஹதீஜாவை பற்றி நினைவு கூறும்போது கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஜாவோட யாரும் ஒத்து போக முடியாது உங்கள. அவங்களால அல்லாஹ் அவங்க மூலியமா தான் அல்லாஹ் செல்வத்தாலையும் உயிராலையும் என்ன அரவணைத்துக் கொண்ட அந்த பெண் மூலியமா தான் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளையும் ஏற்படுத்தினான். அவங்களுடைய பெருமையை பேசினாங்க. கடைசி காலத்துல கூட அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமை எடுத்து வைக்கும் போது செல்வத்தால ஒதுக்கி வைக்கப்படும் முழு செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தாங்க. தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அவங்க தான் வரக்கா இப்னு நௌஃபல்ட்ட அழைச்சிட்டு போய் நபித்துவத்துடைய செய்திகளை சொல்லி, நபியே உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு. தனக்கு உறுதுணையா பக்கமலமா இருந்த ஒரு உறவை அல்லாஹ் எடுக்கிறான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணமாயிடுறாங்க. அவங்களுக்கு ஹதீஜாவுக்கு அப்புறம் அல்லது அதுக்கு மேலேயே ஆறுதலா இருந்தவங்க அபூ தாலிப், அவங்களுடைய தந்தையின் உறவினர், தந்தையுடைய சகோதரர். அவங்களுடைய சாட்சா அவங்க இருக்கிற வரைக்கும் மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கமே வர முடியாது, நெருங்க கூட முடியாது. அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட வந்தா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அபூ தாலிப் தான் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் விட்டுருப்பான்னு சொல்லி. என் சூரியனை வலது கரத்துல கொடுத்தாலும் சந்திரனை இடது கரத்துல கொடுத்தாலும் சரி, ஒருபோதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நான் விலக மாட்டேன்னு சொல்ல அபூ தாலிப்ட்ட தான் சொன்னாங்க. அல்லாஹ் அந்த ஒரு துணையும் அகற்றிடுறான். அபூ தாலிபும் மரணமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் யாரு நமக்கு உறுதுணையா இருப்பா? சரி, நம்முடைய குடும்ப தலைவர்கள் தாயிஃப்ல வசிக்கிறாங்க, தாயிஃபுக்கு போவோம், தாயிஃப்ல போய் நம்ம போய் எடுத்து வைப்போம் செய்தின்னு சொல்லி தாயிஃபுக்கு பயணம் மேற்கொள்றாங்க. அங்கேயும் உறவினர்கள் வாயால சொல்றாங்க, வேற ஆள் கிடைக்கல அல்லாஹ்வுக்கு உங்களை தவிர நபியா தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு சொல்லி உடஞ்சு போயிடறாங்க. ரசூலுல்லாஹ் சிறுவர்களை கொண்டும் வாலிபர்களை கொண்டும் கல்லால் எறிஞ்சு விரட்ட சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் ரத்தமாகிறது, காலெல்லாம் ரத்தமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோட மக்காவை நோக்கி திரும்பி வர்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில
ஹதீஜாவுடைய மரணம் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிபுடைய மரணம், தாயிஃபுடைய விரட்டல், 2 ஆண்டுகளுடைய அந்த சிறைவாசம், ரசூலுல்லாஹ்வுடைய எல்லாம் பறிக்கப்பட்டுடுச்சு. கண்ணியமா வாழ்ந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர், கண்ணியத்தை எடுத்துட்டாங்க மக்காவாசிகள். உரிமையோட வாழ்ந்தாங்க மக்கால குடும்பத்தார்கள், உரிமை பறிக்கப்பட்டுடுச்சு. உறவுகளுடைய இழப்புகள் எல்லாம் நடக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய இருள் சூழுது. இப்ப இந்த இருள்ல இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிகாட்டணும். இதே இருள் தான் யூசுஃபையும் சூழ்ந்துச்சு. அவங்க தான் அழகு, உலகத்துல படைக்கப்பட்ட அழகுலேயே பாதி அழகோட படைக்கப்பட்ட நபின்னு சொல்லி மேராஜில் யூசுஃபை பார்த்தோன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள்லேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு விருப்பமான பிள்ளை யார்? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி யூசுஃபை பத்தி சொல்லும்போது நபியின் மகன், நபியின் மகன், நபியின் மகன், நபி, கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம், கண்ணியமிக்கவரின் மகன், கண்ணியமிக்கவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப், யாக்கூபுடைய மகன் யூசுப். ஒரு நபியுடைய அந்தஸ்துல, நபிமார்களுடைய வம்சத்துல, நபியுடைய அந்தஸ்திலேயே பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அது. எல்லாம் இருந்தது. ஆனா அவங்களுடைய சகோதரர்கள் திட்டம் தீட்டி அவங்கள விரட்டி ஒதுக்கி தந்தையை விட்டு பிரிச்சு ஒரு இருள கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த கிணத்துல தூக்கி போட்டு வீசிடுறாங்க. அந்த வரலாறு நமக்கு தெரியும், அது போக போக பேசுவோம். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருள் நின்னாங்களோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலும் இருள் சூழுது. இப்போ அல்லாஹ் நபி யூசுஃபின் வரலாற்றின் மூலியமா நபிக்கு அந்த இருளிலிருந்து வெளிவருவதற்குரிய பாடங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறான். நபி யூசுப் எப்படி கடந்தார்னு பாருங்க நபியே. இந்த வரலாற்றின் மூலியமா நீங்களும் பாடம் படிச்சு நபி யூசுப் எந்த நோக்கத்தின் நோக்கி போனாரோ அதே நோக்கத்தை நோக்கி தான் நீங்களும் போக போறீங்க. அதனால தயாராகுங்கன்னு அல்லாஹ் நபிக்கு வழிகாட்டுவதற்காக அந்த கவலையின் ஆண்டுகள் இறக்கப்பட்ட சூறா தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சூறா.